அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இங்கு பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர் சகோதரிகள், அதேபோல கோயம்புத்தூர் என்பது மத பயங்கரவாதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இடம். கோவை குண்டுவெடிப்பில் இருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்றால் என்னுடைய உயிரை பணயம் வைத்துத்தான் இங்கு பணியாற்ற முடியும் என்ற சூழல் இருந்த போதும் கூட கட்சியினுடைய எந்த பணிகளிலேயும் நாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என்னருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நேற்றல்ல, 1990களில் இருந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, RSS நபர்களுக்கு தெரியும். வீர கணேஷ் அவர்களுடைய படுகொலை முதல் கொண்டு கோவை குண்டுவெடிப்பு, அதற்கு பின்பாக கோவை கோட்டை சங்கமேஸ்வர கோயில் முன்பாக நடந்த கார் வெடிகுண்டு வழக்கு வரை இந்த கோவை மாநகரம் எப்போதும் மத பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நம்முடைய இயக்கங்கள் மிகப்பெரிய வெகுஜன இயக்கங்கள் அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கான நம்முடைய பணிகளிலே நூற்றுக்கணக்கான நபர்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய அமைப்புகள் எதுவென்று கேட்டால் நம்மால் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக, இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக நூற்றுக்கணக்கான தியாகிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியும் அதை சொல்ல முடியாது. இதற்கும் இங்க பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியும் கிடையாது, ஆளுகின்ற கட்சியும் கிடையாது. ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் RSSம் தமிழகத்தில் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் இதற்கு பின்னால் இருக்கின்ற மத பயங்கரவாதிகளுடைய திட்டத்தை நம்மால் உணர முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, காஷ்மீரிலே சமீபத்தில் நடைபெற்ற படுகொலைகள் என்பது சர்வதேச அரங்கிலே மத பயங்கரவாதத்திற்கு எதிரான தங்களுடைய நடவடிக்கைகளை எப்படி தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் அது ஒரு செய்தியை சொல்லுகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய வெளிப்படையான ஆதரவு என்பது பாகிஸ்தானுக்கு இருந்தது. இன்னும் கூட ஒரு சில நாடுகள் பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு கூட உறுதுணையா இருந்தாங்க. அவர்களுக்கு ராணுவ உதவி, பொருளாதார உதவி, மற்ற சேவைகளில் உதவி என்கின்ற சூழல் இருந்த அந்த காலத்தை மாற்றி இன்று பாகிஸ்தான் ஐயோ எங்களை கொல்றாங்களேன்னு கூவினால் கூட உதவி செய்வதற்கு ஒரு நாடும் முன்வராத சூழலை உருவாக்கியவர், அதற்கு அடித்தளமிட்டவர் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். அதை இன்று சர்வதேச அரங்கிலே உறுதியாக தெளிவாக எடுத்து கூறி இன்று பாகிஸ்தான் என்பது அத்தனை சர்வதேச சமூகத்திலும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக மாற்றி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நாட்டிலே நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் உடமையும் நான் எப்போதும் கண்கோல பாதுகாப்பேன் என்று சொல்கின்ற நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய காரணத்தால். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய அரசியல், பொருளாதார, சமூக சூழல் என்பது அந்த நாட்டினுடைய சொந்த பலம் மட்டுமல்ல. இன்னைக்கு குளோபலைசேஷன் சொல்றோம். ஒரு நாட்டில் உற்பத்தியாகின்ற பொருள் இன்றைக்கு எல்லா நாடுகளுக்கும் செல்கிறது. நம்முடைய இந்திய நாட்டில் ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் அது இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் போகுது. அந்த மாதிரி இன்று மாறி வரக்கூடிய சர்வதேச சூழலில் இம்மாதிரியான மத பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் அரசு தன்னுடைய மண்ணில் இருந்து எப்படி ஆதரிக்கிறது, எப்படி தூண்டிவிடுகிறது என்பதை எல்லாம் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்து இன்று பாகிஸ்தானை முதலிலே தனிமைப்படுத்திவிட்ட சூழலை வெற்றிகரமாக பிரதமர் மோடி அவர்கள் செய்திருக்கிறார். இன்று நேற்றல்ல, இந்த நாடு சுதந்திரம் அடைந்த
சொல்வது தவறா? இதை நாம் புரிந்து கொண்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். கடந்து போன விஷயத்தை பத்தி பேசுறீங்களே, இன்னைக்கு மக்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? இந்த நாட்டில் தாங்க ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் எல்லாம் நடக்கும். உலக நாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நாடு, ஏதாவது ஒரு தர்மம், ஏதாவது ஒரு நாகரீகம் மற்ற நாடுகளை போய் என்னுடைய மதத்தை பின்பற்றாவிட்டால் உன்னை கொலை செய்வேன், கொள்ளையடிப்பேன், கற்பழிப்பேன் என்று ஏதாவது ஒரு மதம் சொல்லியதுண்டா? குறிப்பாக நம்முடைய இந்து மதம், இந்த சனாதன தர்மம் தன்னுடைய ஆன்மீக பலத்தால் மற்ற நாடுகளை எல்லாம் கவர்ந்திருந்ததே தவிர ஆக்கிரமிப்பினால் அல்ல. அப்படிப்பட்ட இந்த அமைதியான சமாதானத்தை விரும்புகின்ற அத்தனை நபர்களையும் தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளை போல பார்க்கின்ற இந்த இந்து மதத்துக்காரர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் பிரிவினைவாதிகள் சொல்றாங்கன்னா, இன்று நீங்கள் பேசுகின்றீர்களே இந்த ஜனநாயகம், இன்று மற்ற அரசியல் கட்சிகள் எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறீர்களே, இந்த கேள்வி எல்லாம் எதனால் வந்திருக்கு தெரியுமா? இந்த சூழல் எப்படி வந்திருக்கு தெரியுமா? இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இந்து மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் இங்கு ஜனநாயகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பெரியவர்கள், இந்த நாடு இந்துக்களுக்கு ஒரு நாடாகவும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடாகவும் பிரிக்கப்பட்ட போதும் கூட நம்முடைய நாட்டிலே அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த நாடு ஒரு மதம் சார்ந்து இருக்காது, இங்கு அத்தனை மதத்துக்காரர்களும் அமைதியாக மட்டுமல்ல சமமாக வசிப்பார்கள் என்கின்ற உறுதியை கொடுத்தார்கள். அதனாலதான் சமய சார்பின்மை, செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஏன்? பை பிளட் வி ஆர் செக்யூலர். என்னுடைய ரத்தத்திலே மத சார்பின்மை இருக்கிறது, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நம்மிடம் இருந்து பிரிந்து போன இஸ்லாமியர்களால் இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாது, எங்களுக்கு தனி நாடு வாழ் வேண்டும் என்று கேட்டு சென்ற பாகிஸ்தான் இஸ்லாமிய மதத்தை தன்னுடைய அரசாங்க மதமாக வைத்துக் கொண்டது. அதனால்தான் அங்கிருக்கக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. பங்களாதேஷிலே இந்துக்கள் எண்ணிக்கை 50 ஆண்டுகளில் குறைந்து விட்டது. ஆனால் இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதை பிஜேபி சொன்னா மதவாதமா? இது ஆர்எஸ்எஸ் சொன்னா அடடா ஆர்எஸ்எஸ் மதத்தை கொண்டு திணிக்கிறார்கள். நாங்கள் இருப்பதை பேசுகிறோம். இங்கு இஸ்லாமியர்களும் இருக்கலாம், கிறிஸ்தவர்களும் இருக்கலாம். அத்தனை பேரிடமும் ஒரே ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறோம். நீங்கள் இந்த நாட்டை நேசியுங்கள், உங்கள் மதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த நாட்டை விட்டுக் கொடுக்கின்ற, இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற எந்த ஒரு மதவாதிகளை பார்த்தும் நாங்கள் கேள்வி எழுப்புவோம். இது மத அரசியல் என்றால் இது மக்களுக்கான அரசியல் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது. காஷ்மீரிலே இன்று நேற்றல்ல, நமக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பு, உறுதியளிக்கப்பட்ட நிலப்பரப்பு, இன்றைக்கு 1/3 பாகம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். சர்வதேச சமூகத்திற்கு அது பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர். இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக பாகிஸ்தான் நம்மிடம் அதை ஒப்படைக்கவில்லை. அதற்கு பின்பாக 1971 ஒரு வார், சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால ஒரு வார், திருப்பி அதுக்கப்புறம் கார்கில். அது மட்டுமல்ல, ஒரு நாடு பக்கத்து நாடோடு போருக்கு வருகிறது என்றால் அது ராணுவத்திற்கிடையேயான சண்டையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்திய நாட்டிலே ஏதாவது ஒரு மூலையில் மத பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு அதன் வாயிலாக சாதாரண மக்களை கொல்லுகின்ற இதற்கு பெயர் என்ன? இது சொல்லப்படாத போர் இல்லையா? அதனால் தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்தியருக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் என்றார். காஷ்மீர் உங்க பிரச்சனையா? காஷ்மீருக்கு தீர்வு கொடுக்க முடியுமா? எங்களால் முடியும் என்று நிரூபித்தவர் பிரதமர் மோடி. காஷ்மீருக்கு கொடுக்கின்ற விசேஷ அந்தஸ்து 377 நாம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம், ஆட்சிக்கு வந்தோம், நிறைவேற்றி காட்டினோம். இன்னைக்கு லடாக்ல எந்த பிரச்சனை இல்ல, ஜம்மு ரீஜன்ல எந்த பிரச்சனை இல்ல. இன்று ஜம்முவிலே அதிகமான எம்எல்ஏக்களை கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது. அது மட்டும்
மட்டுமல்ல, கடந்த சில ஆண்டுகளாக ராணுவ நடவடிக்கையின் காரணமாக, அங்கு மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி பணிகள் காரணமாக அங்கு ஒரு அமைதியான சூழல் வந்தது. சாதாரணமா டூரிசம் எங்க போகணும்? ஷிம்லாக்கு போறோம், கோவாக்கு போறோம், ஹிமாச்சல் போறோம், அஸ்ஸாம் போறோம், கல்கத்தா போறோம், சிலிகுரி போறோம், டார்ஜிலிங் போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டு மக்களும் ஃபாரின் டூரிஸ்டும் காஷ்மீருக்கு செல்கிறோம் என்று போக ஆரம்பித்தார்கள். காஷ்மீர் வேலி, ஸ்ரீநகருக்கு போறோம். எங்க நம்ம ஜெயலட்சுமி சீனிவாசன் அம்மா டூரிசம் நடத்துறாங்க, போயிருக்காங்களா? அந்த அம்மா கோயம்புத்தூர்ல இருந்து தன்னோட டிராவல் ஏஜென்சி மூலமா நூற்றுக்கணக்கான நபர்களை காஷ்மீர் டூர் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. காஷ்மீர் அங்கு செல்கின்ற பொழுது அதே ஸ்ரீநகரில் அங்க இருக்கக்கூடிய படகோட்டிகள், ஏன் அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர், இதே மாதிரி மகளிர் அணி அங்கேயும் வந்தாங்க. 90% இஸ்லாமிய பெண்மணிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளாக அங்கிருந்தார்கள். அவர்களிடம் கேட்டோம், என்ன உங்களுக்கு பிரச்சனை? இத்தனை அழகான ஊர், அந்த ஊரை நேர்ல போய் பார்த்தா நம்மளுக்கு மனசோரத்துல ரொம்ப வலி. இத்தனை அழகான ஊர், அமைதியாக இருந்தால் இது இன்னும் எவ்வளவு பிரமாதமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அமைதி திரும்புகின்ற சூழலை எப்படியாவது குலைத்து பார்க்க முடியுமா என பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற மத அடிப்படைவாத சக்திகள் முயற்சி செய்கிறார்கள். இங்க முன்னால எனக்கு முன்பாக பேசிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ரொம்ப அழகா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. இன்று நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எதற்காக? இந்த தகவல்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும் இந்த நாட்டில் இம்மாதிரியான அடிப்படைவாதிகளை, மத பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு என்னென்னலாம் அவர் இங்கே செயல்களை செய்திருக்கிறார். இதன் வாயிலாக 370 அமைதியான சூழலோ, சுற்றுலாவோ, பொருளாதாரமோ எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது. இன்று அதையெல்லாம் குலைத்து பார்க்க முடியுமா என்று ஒரு தாக்குதலை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அதுவும் எப்படி? ஒவ்வொரு நபராக பார்த்து, நீ இஸ்லாமியரா, நீ இந்துவா? அவர்கள் ஒவ்வொருவரும் பேசியதையெல்லாம் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பரிதவிப்போடு சொல்கின்றதை பார்க்கின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ரத்தமும் கொதித்து போயிருக்கிறது. இந்தியா சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பிரதமர் மோடி அவர்கள் எங்கள் மீது கை வைத்தால் உங்களுக்கான பதிலடி நிச்சயம் இருக்கும் என அவர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாகவும் நாம் பார்த்திருக்கிறோம். எல்லையில் இருந்து பின்னாடி இருந்து தாக்குதல் நடத்தினால் என்ன, இதோ உன்னுடைய எல்லைக்குள்ளாகவே நான் வருகிறேன், உன்னுடைய மத பயங்கரவாத தீவிரவாத முகாம்களை அழித்து காட்டுகிறேன் என்று அழித்து காட்டியவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு இங்க கோஷம் போடும்போது சொல்றாங்க, சட்டவிரோதமாக இருக்கின்ற பாகிஸ்தான் பங்களாதேஷிகளை வெளியேற்ற வேண்டும். நான் சட்டப்பேரவையிலே இந்த கூட்டத்தொடரின் போது பேசினேன். காவல்துறை மானிய கோரிக்கை. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் காஷ்மீரில் நடந்தது போல ஒரு பெகல்காம் இன்சிடென்ட் இங்க நடக்க கூடாது, அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசிய போது முதலமைச்சர் எழுந்து சொன்னார், தமிழகத்தில் மத பயங்கரவாதமா? நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், இங்கு அனுமதிக்க மாட்டோம் என்று. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது என்று பதில் கூறினார்கள். அவருடைய அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் 69 எடுத்து படித்து காட்டினேன். அதில் அரசாங்கம் சொல்கிறது, அல் கொய்தா, ISIS போன்ற சர்வதேச மத பயங்கரவாதிகள் இங்கு இருக்கக்கூடிய தீவிரவாத அந்த குழுக்களுக்கெல்லாம் அவர்கள் பயிற்சி அளிப்பதாக தகவல்கள் கிடைத்து 101 இளைஞர்களை நாங்கள் நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களை எல்லாம் மனநல மருத்துவரிடம் பயிற்சி கொடுத்திருக்கிறோம் பதில் சொல்லி இருக்கீங்களே, அப்ப இதுக்கு பேரு என்னங்கன்னு கேட்டேன். ஆனா சகோதர சகோதரிகளே, நம்ம சட்டப்பேரவையில பேசுற எதையும் வெளியில கொடுக்க கூடாதுன்னு முடிவோடு இருக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரங்க என்ன பேசினாலும் வீடியோ வராது. தமிழக அரசு கருத்து சுதந்திரத்தை பத்தி பெருசா பேசுறாங்க. நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் கேட்கிறோம், கோயம்புத்தூர்ல நடந்த வெடிகுண்டு, கார் வெடிகுண்டு வழக்கு 4 குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. முதல்ல
கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு என்ன சொன்னார்கள்? அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாதுன்னாங்க. இப்ப கூட அதே முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாங்க. இருந்ததுன்னு சொல்லுங்க, ஆமா இருக்குது, நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. அதை விட்டு மத பயங்கரவாதம் இங்கு கிடையாது என்று நீங்கள் மக்களுக்கு தவறான தகவல்களை கொடுக்கிறீர்கள். இங்கு எத்தனை பேர் சட்டவிரோதமாக இருக்கிறார்கள் என்கின்ற கணக்கை பற்றி வெளிப்படையாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். இதோ கோயம்புத்தூரில் இந்த கார் வெடிகுண்டு வெடிச்சதுக்கு பின்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் 17 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 17 பேரை நம்முடைய தேசிய புலனாய்வு முகமை அரெஸ்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த சப்போர்ட்டும் இல்ல. என்ஐஏ கிட்ட வழக்கு போனதால நாமெல்லாம் இங்க உயிரோட நின்னுட்டு இருக்கோம். அந்த என்ஐஏ இது வரைக்கும் 4 சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 17 பேர் அக்யூஸ்ட். அவங்க சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிச்சோன்னு சொன்னா அது வெளியே வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த சமுதாயத்தில் வரும். இந்துக்கள் அல்லாத நபர்களை கொன்றளிப்பதற்காகத்தான் இந்த உறுதிமொழியை எடுத்தோம் என்று பேசுகிறார்கள். அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வெளியிலே வந்தால் இங்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் தமிழக அரசு இதை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லது புரிந்தால் கூட எங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான சமுதாயத்திற்கு ஊறு செய்கின்ற இந்த மத பயங்கரவாதிகளை அனுமதிக்கிறார்களா என்பதை அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மத சிறுபான்மை வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கட்டும் என்பதற்காக இம்மாதிரியான அடிப்படைவாதிகளுடைய செயல்களை எல்லாம் ஆதரித்து பேசுகின்ற சூழலை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது. காஷ்மீர்ல நடந்த தாக்குதலுக்கு பின்பாக நம்ம ராணுவத்தை பற்றி, பிரதமர் மோடி அவர்களை பற்றி, நம்முடைய அரசை பற்றி கேவலமாக விமர்சிப்பவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற அரசியல் சக்திகளாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாடு முழுவதும் சட்டவிரோதமாக எங்கெல்லாம் பாகிஸ்தானியர்கள், பங்களாதேஷ்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அவர்கள் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை அத்தனை மாநிலமும் செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அதற்கான நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. அதனால் தான் கோயம்புத்தூரிலே, ஏனென்றால் இந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவான இடம். ஏற்கனவே இங்கு பல்வேறு சம்பவங்கள் நடந்து மக்கள் பாதிக்கப்பட்டு இன்று தமிழக அரசை கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுங்கள். இந்த கோரிக்கையை தமிழக அரசை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். எந்த காரணம் கொண்டும் இந்த நாட்டை பிரிப்பதற்கோ, இந்த நாட்டு மக்களை மத ரீதியாக கொல்வதற்கோ பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது என்கின்ற செய்தியை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லும். பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற அத்தனை இயக்கங்களும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காகத்தான் தங்கள் வாழ்வை எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாக வரலாறுகளை நாம் சொல்ல வேண்டும். இன்று நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஆபத்துகளை சொல்ல வேண்டும். அரசியல் கட்சிகள் என்கின்ற போர்வையிலே மத அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவாக இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை நாம் தெளிவாக காட்ட வேண்டும் நம்முடைய சமுதாயத்திற்கு முன்பாக. இன்று கோயம்புத்தூரினுடைய பாதுகாப்பு என்பது இம்மாதிரியான தமிழக அரசினுடைய இரட்டை வேட விஷயங்களினால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்தில் அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்கின்ற அச்சம். அது சாதாரண சட்டம் ஒழுங்கு அப்படிதான் இருக்கு. வீட்டுல தனியா வயசான அம்மா அப்பாவை கிராமத்துல விட்டுட்டு இன்னைக்கு டவுன்ல யாரும் நிம்மதியா இருக்க முடியல. எந்த நேரத்துல யாருக்கு என்ன நடக்குமோன்னு தெரியல. பெண்களுக்கான பாதுகாப்பு, அவர் சபாநாயகர் சொல்றாரு, நீங்க பாதுகாப்பாம தான் இருக்கீங்க. ஐயா, நான் பாதுகாப்பா இருக்கேன். எனக்கு கொடுக்கின்ற அதே பாதுகாப்பை தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கிறது. இன்று சட்டம் ஒழுங்கு, ஒவ்வொரு நாளும் நடக்கிற கொலைகள், மத அடிப்படைவாதிகளுடைய இந்த சர்வதேச சமூகத்தில், குறிப்பாக இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட இணைந்து தமிழகத்தில் என்ன மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் தமிழக அரசு விழிப்புடன் இருந்து இந்த தமிழகத்து மக்களை காக்க வேண்டும் என கூறி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய, இதற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய திரு மதன் அவர்களுக்கும், இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய
கலந்து கொண்டு இங்கு உரையாற்றி இருக்கக்கூடிய சகோதரர் தாமு அவர்கள், சகோதரி ஜெயதிலகா அவர்கள் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயா ரவி அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் திருமதி